நான் பள்ளி மாணவியா இருந்த போது மாம்பலத்திலே இருக்கிற சாரதா வித்யாலயா பள்ளியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேச்சு போட்டி நடத்துவார்கள். பேச்சு போட்டின்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மனப்பாட பகுதி. ஒன்று விவேகானந்தரனுடைய உரையாக இருக்கும், அல்லது சாரதா அன்னையினுடைய சில உபதேசங்கள். இதை மனப்பாடம் செய்து அங்கே ஒப்பிக்க வேண்டும். என்னுடைய சகோதரி அந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அப்போது அவள் 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ படித்துக் கொண்டிருந்தாள். நான் ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாணவி. வீட்டிலே அக்கா பேச்சு போட்டிக்காக தயார் செய்து கொள்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எழுதி சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க சொல்லி பார்த்து எங்க வீடு கூட்டுற அம்மா எல்லாம் அந்த பேச்சை சொல்லும். அந்த அளவு நாங்க சொல்லி பார்ப்போம். எங்க அப்பா விட மாட்டார், இல்லாட்டக்க ஒழுங்கா படின்னு 10 தடவை சொல்ல வைப்பாரு. இந்த வீடு கூட்டுற அம்மா கூட்டிட்டு அது வேற சொல்லுவாரு. இவ்வளவு சொல்லி பார்த்தோம், அங்க போய் மறந்துடும், அது வேற விஷயம். ஆனா என் சகோதரி அதை திரும்ப 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 சொல்லுவதை கேட்டு அந்த சிறு வயதிலேயே அது முழுவதும் எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. அது அன்னை சாரதாவினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு குறிப்பு, ஒரு பகுதி. நான் அதை திறம்பட சொல்லுவதை கேட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப குழந்தைகள் சாதாரணமாக பேசினாலே அப்பா அம்மாவுக்கு பெருமை பிடிபடாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த ரைமை சொல்லி காட்டு, அந்த பாட்டை பாடி காட்டு, இந்த சின்ன நாய்க்குட்டியை சேகன் கொடு மாமாவுக்குன்னு சொல்ற மாதிரி குழந்தைகளை சொல்ல வைத்து பார்ப்பதிலே பெற்றோருக்கு ஒரு ஒரு அளப்பரிய ஒரு ஆனந்தம். அதனால என்னையும் தூக்கிட்டு சாரதா வித்யாலயா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அங்க போட்டி நடப்பது மிடில் ஸ்கூலுக்கு தான், 6, 7, 8 மாணவிகளுக்கு தான். அதில் என் சகோதரி பேசுகிறார். எல்லாரும் பேசி முடித்த உடனே அந்த பகுதியை என்னுடைய பெண், எனக்கு போட்டி கிடையாது இருந்தாலும் இவளும் சொல்லுவாள் என்று சொல்லி என்னை மேடையிலே ஏற்றினார்கள். ஒரு மைக் இருந்தது, அதை விட நான் உயரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால் அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு பெஞ்சை போட்டு அதிலே என்னை ஏற்றி வைத்தார்கள். மைக் உயர்த்தப்பட்டது. அதே பகுதியை நான் சொல்லி காட்டினேன். எனவே கொஞ்சம் யோசித்து பார்த்தால் முதலில் மேடையிலே ஏறி மைக் முன்னால் நான் பேசியதே அன்னையினுடைய வாழ்க்கையை பற்றியது என்று யோசிக்கிற போது ஏதோ ஒரு இட்ஸ் a divine calling, வேற என்ன சொல்ல முடியும். எனக்கு இந்த விஷயங்களில் நம்பிக்கை உண்டு. நம்மை மீறி சில விஷயங்கள் நடக்கிற போது அது பின்னாளிலே யோசித்து பார்த்தால் ஏதோ ஒரு பாதையை நமக்காக திறந்து விட்ட தெய்வத்தினுடைய கருத்து அதிலே இருப்பதாக நான் நெஞ்சார நம்புவது உண்டு. இப்படித்தான் இது ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு பிறகு உண்மையிலேயே அன்னையினுடைய வாழ்க்கையை பற்றிய மிக தீவிரமான ஒரு அலசலும் ஒரு ஆர்வமும், அதற்கு பிறகு ஒரு பிரமிப்பும், அதற்கு பிறகு ஒரு பணிவும் பக்தியும் ஏற்பட்டதுதான் என்னுடைய ஆன்மீக பயணம் என்று நான் சொல்ல துணிவேன். இந்த அலசல், ஆராய்ச்சி இவற்றுக்கு பின்னே வந்த அந்த பிரமிப்பை பற்றித்தான் இந்த அவையிலே பேச போகிறேன். நமக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கும். அந்த பிரமிப்பு என்பது சாரதா என்கின்ற வங்காளத்திலே பிறந்த, முறையான பள்ளி கல்வி எதுவும் அற்ற, பழைய நாள் சம்பிரதாயங்களின்படி வளர்க்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு பெண். 5 வயதிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று பின்னாளிலே போற்றப்பட்ட அந்த மாபெரும் துறவி. ஆனால் அன்றைக்கு அந்த சமூகத்தில் அவர் சில சமயங்களில் மனக்குழப்பம் அடைந்த ஒரு பித்தர். அப்படிப்பட்ட ஒருவரை தன் 5 வயதிலே மணந்து அவருடைய வாழ்க்கையினுடைய மகத்தான லட்சிய பயணத்தின் பாதையில் தன்னுடைய பங்களிப்பை இந்த இந்திய மண்ணுக்கு, ஏன் உலகத்துக்கே தந்து சங்க ஜனனியாக இந்த சங்கத்தை, ராமகிருஷ்ண மடத்தை துறவிகளினுடைய பூமியாக, ஏன் ஒரு துறவியினுடைய வாழ்வில் சமுதாயத்தினுடைய நலம் இணைக்கப்பட வேண்டும் என்று இந்தியாவிலே முதலில் ஸ்தாபித்த மடம் ராமகிருஷ்ண மடம் தான். தனித்தனி ஆன்மீக சாதனைகளுக்காக மாத்திரம் அன்று, சமூகத்தில் நலிந்தவர்கள், விளிம்பு நிலையில் வாழ்கிறவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நம்மால் முடிந்த ஒரு கரத்தை கொடுத்து அவர்களையும் மேலே ஏற்றுகின்ற மகத்தான சமூக பணியும் ஒரு துறவியனுடைய ஆன்மீக பயணத்திலே மிக முக்கியமானது என்ற கருத்தை இந்த மண்ணிலே ஸ்தாபித்த இந்த
ராமகிருஷ்ண மடத்தினுடைய சங்க ஜனனியாக இருந்து வாழ்ந்து நிறைந்து போன அந்த வாழ்க்கையை இப்போது திரும்பி பார்க்கிற போது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த பேரிலேயே ஒரு அழகு இருக்கிறது, ஒரு ஆன்ம அனுபவம் இருக்கிறது. சாரதா என்கின்ற பெயர் எங்கிருந்து வந்த பெயர்? ஆதிசங்கரருக்கும் மண்டன மிஸ்ரருக்கும் ஒரு விவாதம் நடக்கிறது. ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரனுடைய வீட்டை நாடி போகிற போது அந்த வீடு எது என்று கேட்கிறார். எந்த வீட்டில் கிளிகள் வேதம் சொல்லுகிறதோ அதுதான் மண்டன மிஸ்ரனுடைய வீடு என்று அடையாளம் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டுக்கு ஆதிசங்கரர் போகிறார். மண்டன மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்குமான விவாதம். அது அந்த கால பட்டிமன்றம். அதுதான் 2 பேர் 2 கட்சி. ஆனால் யார் வெல்கிறார்களோ அவர்களுடைய பாதைக்கு தோற்றவர்கள் போய்விட வேண்டும். இதற்கு ஒரு நடுவர். இன்றைக்கு பட்டிமன்றத்தில் நடுவர் இருக்கிற மாதிரி பெல் மாத்திரம் கிடையாது. யார் நடுவராக இருந்தார்கள் என்றால் மண்டன மிஸ்ரனுடைய மனைவியான சரசவாணி இந்த விவாதத்துக்கு நடுவராக இருக்கின்றார். சரி, என்ன கண்டிஷன் என்ன என்றால் இருவரும் தோளிலே மாலைகள் அணிந்திருக்கிறார்கள். எந்த மாலை முதலில் வாடுகிறதோ அவர் தோற்றவர் என்று அறியப்படுவார். என்ன ஃப்ராடா இருக்குது? யார் பேசி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வெற்றி பெற்றவர்களை தவிர ஒருத்தருடைய மாலை வாடி போச்சுன்னா அவர் எப்படி தோற்றவர் என்று சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அது ஆனால் இதிலே ஒரு நுட்பமான மனோவியல் இருக்கின்றது. பொதுவாகவே நம்ம பேசுற போதே நீங்க பார்த்திருப்பீங்க, பட்டிமன்றத்துல கூட ரொம்ப குரலை உயர்த்தி ஒருத்தர் பேசினார்னா கொஞ்சம் உண்மை இல்லைன்னு அர்த்தம். இந்த அடுக்கு மொழியெல்லாம் அப்படியே வந்து விழுந்து ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நம்ம பேசுற விஷயத்தை பத்தி அப்சல்யூட் கன்விக்ஷன் இருந்தாக்க குரலே உயராது, ரொம்ப சாதாரண டோன்லயே பேச முடியும். இப்ப 2 பேருக்கு விவாதம் நடக்கிறது. ஒருவர் சூடாகிறார். அவர் சொல்லுகின்ற விஷயங்களை பற்றி அவருக்கே கொஞ்சம் அங்கே இங்கே சந்தேகம் இருக்கிறது என்றால் உடல் சூடாகும், மனம் சூடாகும், மூளை சூடாகும், மாலை சீக்கிரம் வாடும். அதனால் யார் வென்றவர் என்பதை நடுவன் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், உன்னுடைய மனம் உனக்கு தீர்ப்பு சொல்லும் என்று சொல்லுகிற விதமாகத்தான் மாலையை வைத்து அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஆதிசங்கரர் வென்றார். அவருடைய மாலை வாடவில்லை. மண்டன மிஸ்ரர் தோற்றார். மண்டன மிஸ்ரரிடம் மனைவியாக அவருடைய இல்லத்திலே வசிக்கின்ற அந்த சரசவாணி கலைமகளினுடைய அம்சம் அவர். அவள் சொல்லுகின்றாள், கணவனை வென்றால் போதாது, மனைவியையும் வென்றால் தான் அந்த வெற்றி முழுமையானது என்று சொல்ல ஆதிசங்கரருக்கும் சரசவாணிக்கும் நடந்த அந்த பந்தய விவாதத்திலும் ஆதிசங்கரரை வெல்ல பந்தய விதிப்படி மண்டன மிஸ்ரர் துறவியாகி ஆதிசங்கரின் பின்னே போகிறார். சரசவாணி சொல்லுகிறாள், நான் தோன்றா துணையாக வருவேன், என் பாத சிலம்பு உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் என்னுடைய பாத சிலம்பினுடைய ஒலி நிற்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அது ஒரு விசித்திரமான பயணம் இல்ல? வெறும் துறவியான ஆதிசங்கரர், புது துறவியாக பின்னே போகிற மண்டன மிஸ்ரர், தோன்றா துணையாக தன்னுடைய கால் சிலம்பின் ஒலியோடு அவர்களை தொடருகின்ற சரசவாணி. இந்த பயணம் ஒரு இடத்திலே போய் நிற்கிறது. பாத சிலம்பினுடைய ஒலி நின்று போச்சு. ஏன் சிலம்பினுடைய ஒலி இங்கே நின்றது என்றால் அந்த இடத்திலே கடும் வெயில். அந்த வெயில்ல கர்ப்பமாக இருக்கிற ஒரு தவளை பிரசவ வலியிலே துடித்து கொண்டு இருக்கிறது. அந்த வெயில தாங்க முடியல அந்த தவளைக்கு. அந்த நேரத்தில் தவளையினுடைய பிரசவ வலியையும் அதனுடைய சோர்வையும் துன்பத்தையும் கண்டு ஒரு பாம்பு படம் எடுத்து அந்த தவளைக்கு நிழல் கொடுக்கிறது. அங்க இது பாம்பு படம் கொடுத்து தவளையை காப்பாத்துமா என்றால் அந்த இடத்தினுடைய விசேஷம் அப்படி. பெருமக்களே, சில இடங்களுக்கு வருகிற போது நம்முடைய மனம் நம்மை மீறி நல்ல நினைவுகளை வாங்கி கொள்ளும். நான் இவ்வளவு நல்லவன் இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா இந்த இடத்துக்கு வர்ற போது இந்த எண்ணங்கள் ஒருமைப்பட்டு அந்த இடத்திலே இருக்கிற ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்மை நல்ல பாதையில செலுத்துகிறது. மறந்துடாதீங்க, சில இடங்களுக்கு போகிற போது நாமே விரும்பாத தீய பாதையிலும் நாம் போவோம். சில இடங்களுக்குன்னு வைப்ரேஷன் உண்டு. எங்க நடுவர் பாப்பே சார் எப்போ சொல்லுவார், சில மேடைகள் தாண்டா கட்டுவார். ஆனால் பேசினா எப்படி கை தட்டுவான்னு நினைச்சுனாங்களோ பல மேடையில போய் கேவலப்பட்டு திரும்பி வந்திருக்கும். யாருமே எந்த ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கும்.
அந்த இடத்திலே நாங்கள் தோற்று போனோம் என்பதல்ல, அந்த மேடையிலே வார்த்தை வராது. சில மேடைகள் அப்படி, சில மேடைகளில் உட்கார்ந்தால் ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அருவி போல வார்த்தைகள் வரும். எங்களுக்கான தகுதியே அல்ல, அது அந்த இடத்தினுடைய விசேஷம். இந்த மேடை இருக்கிறதே, உடல் நலம் கொஞ்சம் குறைவான நிலையிலே வந்து நான் உட்கார்ந்த மேடை தான் இது. ஆனால் வார்த்தைகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இது என்னுடைய பெருமை அல்ல, இந்த இடத்தினுடைய விசேஷம். இலகணேசன் சாருக்கு தெரியும், பாரதி இல்லத்திலே அந்த மேடை அமைப்பெல்லாம் ரொம்ப சுமாரா தான் வைக்க முடியும். ஏன்னா அந்த இடமே அப்படி ரொம்ப சுமாரா தான் வைக்க முடியும். என்ன வச்சாலும் ஓரளவு தான் அந்த மைக்க வைக்க முடியும். ஆனால் அந்த இடத்திலே வருகிற வார்த்தைகள் இருக்கிற மகாகவி நின்று கவிதைகளை சொன்ன இடம் என்பதாலே அந்த இடத்துக்கு இருக்கிற ஒரு விசேஷத்தில் அங்கே யார் போய் பேசினாலும் அவர்களும் கலைமகளினுடைய அருள் பெற்றவர்களாக மாறிவிடுவார். அப்படித்தான் அந்த இடத்தினுடைய விசேஷம். தவளைக்கு வலி அடிக்கிற போது பாம்பு வந்து நிழல் கொடுக்கிற இடம். சரசவாணியினுடைய பாத சிலம்பினுடைய ஒலி அங்கே நின்று விட்டது. இதுதான் அவளுக்கு கோவில் எழுப்புவதற்கு தகுந்த இடம் என்று நினைத்து அந்த இடத்திலே அமைக்கப்பட்டதுதான் சாரதா பீடம். அங்கே சரசவாணியே அம்பிகையினுடைய வடிவமாக கோயில் கொண்டிருக்கிறாள். அந்த இடத்தில் அவள் சாரதாவாக இருக்கின்றாள். மண்டன மிஸ்ரர் அங்கே நியமிக்கப்பட்டு தன்னுடைய மனைவியாய் அங்கே உறைந்திருக்கின்ற அந்த சாரதை என்ற அம்பிகைக்கு அவரே பூஜை செய்தார். அந்த பேரை தாங்கிய சாரதாவினுடைய வாழ்க்கையிலும் அவளை பராசக்தியாக நினைத்து ராமகிருஷ்ணர் பூஜை செய்த சம்பவம் நடந்தது. அது இந்திய நாட்டினுடைய ஆன்மீக வரலாற்றினுடைய மிக முக்கியமான மைல்கல் தருணம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். மிக அதிகமாக பேசுவதற்கு தேவையில்லை. ஜூன் 5ஆம் தேதி 1872 என்று எனக்கு ஞாபகம். அந்த வருடம், அந்த ஒரு நாளைத்தான் நான் இன்றைக்கு நினைத்து பேச போகின்றேன். அதனால உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாரதைக்கும் ராமகிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்தது. சாரதை தன்னுடைய கிராமத்திலே இருக்கிறார், இவர் தட்சிணேஸ்வரத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். ராமகிருஷ்ணரை பற்றி என்னென்னவோ செய்திகள் வருகிறது. அவர் பித்தராகி விட்டார்னு சொல்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. சாரதை அவரை போய் பார்த்து ஒரு மனைவியாக கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறாள். போகின்ற அந்த பயணம் மிக நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்திலே அவளுக்கு உடல் நல குறைவு ஏற்படுகிறது. மிக கருத்த ஒரு பெண் அன்றைக்கு இரவு, ஆனால் மிக அழகான ஒரு பெண் சாரதையை தொட்டு அவளுடைய நோய் நீங்கிவிட்டது, நீ இனிமேல் அவனை போய் பார்க்கலாம் என்று சொல்லுகிறாள். யார் அந்த பெண்? இங்கிருந்து வந்தாள். காளியனுடைய ஸ்வரூபமாக வந்து சாரதைக்கு ஒரு பெண் அவளுடைய உடல்நிலையை சரியாக்கிய அதிசயம் நடந்தது. இப்படி பல சம்பவங்களுக்கு பிறகு தட்சிணேஸ்வரத்துக்கு சாரதா தேவி போன கதை உங்களுக்கு தெரியும். அப்போதுதான் அந்த நாள் வந்தது. ஜூன் 5ஆம் தேதி 1872 என்று ஞாபகம். அன்றைக்கு அம்பிகைக்கான ஒரு பூஜையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்ய போகின்றார். பலஹாரிணி பூஜை. The primordial force என்று சொல்லுகின்ற ஆத்ய சக்தியாக அம்பிகையை பார்க்கின்ற ஒரு பூஜை அது. எத்தனை வடிவங்கள் அவளுக்கு அங்கே ஸ்வரூபமாக நிற்கின்றாளே அந்த லலிதா பரமேஸ்வரி, எத்தனை வடிவங்கள் அவளுக்கு. அவள்தான் காளி, அவள்தான் தாரா, அவள்தான் புவனேஸ்வரி, அவள்தான் பைரவி, அவள்தான் பகாலா, அவள்தான் தூமாவதி, அவள்தான் கமலா, அவள்தான் மாதங்கி, அவள்தான் சர்வஸ்வரூபிணியாக இருக்கின்ற ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவாக அங்கே வீற்றிருக்கின்ற ஆத்ய சக்தி, பிரைமோர்டியல் ஃபோர்ஸ், அவளுக்கான ஒரு பூஜை நடக்க போகிறது. இந்த பூஜையை பார்ப்பதற்கு எல்லாரும் வருகிறார் போல சாரதாவும் வந்திருக்கிறார். இளம் பெண், மிக இளம் பெண், வாழ்க்கையை பற்றி கனவுகள் காண்பதற்கான பருவம் கூட இல்லாத மிக இளம் பெண் வந்து நிற்கின்றாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏற்கனவே அவளிடம் கேட்டுவிட்டார், நீ என்ன மாயையால் என்னை கட்டி போடுவதற்கு தான் இங்கே வந்திருக்கிறாயா என்ற கேள்வியை கேட்கின்றார். சாரதா பதில் சொல்லுகின்றாள், உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று. பாம்பே ஞானம் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மிக அற்புதமாக ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை
பல காலம் கடந்து இந்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு அந்த ஸ்கிரீன் பிளே எழுதுவதற்கும் அதை இயக்குவதற்கும் பெரிய சக்தி வேண்டும். அவர் சக்தி மிகுந்தவர். ஆனால் இந்த சக்தி அங்கிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட சக்தி. நான் இன்னும் பார்க்கல, அடுத்த முறை பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். எனக்கு இந்த காட்சி எப்படி அதுல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமும் எனக்கு உண்டு. ஏன்னா என் மனதில் இதை பற்றி ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் இருக்கிறது. பூஜையை பார்க்கறதுக்காக சாரதா அங்க வந்து நிற்கிறாள். மிக இளம் பெண் இருக்கிறாள் என்று நான் சொல்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. அந்த வயதிலே இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லுவதனாலே அப்படி சொல்லுகின்றேன். ஒரு பலகை போடப்பட்டு இருக்கிறது. கங்கை நீரால் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறார் பரமஹம்சர். சாரதாவை வந்து அந்த பலகையிலே உட்கார சொல்லுகின்றார். பெருமக்கள், இங்க நிறைய துறவிகள் இருக்கின்றீர்கள், ஆனால் என்னை போன்ற சாமானியர்களும் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பெண் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும்? திருமணமாகி கணவரை பார்ப்பதற்காக அவர் இருக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்ற ஒரு பெண். அதுதான் சாரதாவினுடைய நிலைப்பாடு. பூஜை செய்ய வேண்டிய அந்த பலகையிலே மனைவியை கணவர் வந்து அங்கே அமர சொல்லுகின்றார். இந்த இடத்தை சொல்லுகிற போது எனக்கு பலவிதமான ஆவேச அலைகள் மனத்திலே ததும்புகிறது. எப்படி இருக்கும் அது? அவள் என்ன சொல்லி இருக்க வேணும்? ஒன்னும் சொல்லல, கூச்சம் நிரம்பியவள். வங்காள பெண்கள், நான் சொல்ற இயரை யோசிச்சு பாருங்க, 1872. அன்றைக்கு பெண்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? தலை நிமிர்ந்து பார்த்திருப்பார்களா? அவள் அணிந்து கொண்டிருந்த முக்காட்டிற்குள் அவளுடைய மனத்தின் அத்தனை எண்ணங்களும் உள்ளே பதுங்கி இருக்கிறது. எதுவுமே வெளில வராது, எதையும் சொல்ல முடியாது. ஆனால் கணவரோடு வாழ்க்கை நடத்த வந்த இந்த பெண்ணை கணவர் சொல்லுகிறார், இந்த பலகையிலே வந்து உட்கார்ந்து கொள் என்று. சாரதா போய் எந்த தயக்கமும் இல்லாமல் அதற்கென்றே பிறந்தவள் போல அந்த பலகையிலே போய் உட்கார்ந்து கொண்டார். என்ன தருணம் அந்த தருணம்! எது அவளை இயக்கியது? நாம் எல்லாம் நாம யோசித்து நம் அறிவினாலும் திறமையினாலும் நம்முடைய அசாத்தியமான ஆற்றலினாலும் பல விஷயங்களை செய்வதாக நினைக்கின்றோம். பெருமக்களை, ஏதோ ஒன்று நம்மை இயக்குகிறது. வாழ்க்கையில் நமக்கான பாதை என்ன என்பதை ஒரு நாளும் நாம் தீர்மானிக்க முடியாது. அது எழுதப்பட்டது. இந்த அறிவுக்கு புறம்பான விஷயத்தை நான் பேசவில்லை. இந்த தமிழ் சமூகத்தினுடைய மாபெரும் அறிஞன் என்று நாம் மதிக்கின்ற 2000 வருஷங்களுக்கு முன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகா அறிஞனான கணியன் பூங்குன்றன் அதைத்தான் சொன்னான். நீர் வழிப்படும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்த நம் ஆதலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொன்ன தமிழ் சமூகத்தினுடைய மாபெரும் ஞானி நமக்கு என்ன சொல்லுகின்றான்? நீர் வழிப்படும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படும். ஆற்றிலே அடித்துக் கொண்டு போகப்படுகின்ற மரக்கட்டை போலத்தான் உன் வாழ்க்கை. அந்த ஆறு எங்கே உன்னை கொண்டு சொல்ல வேண்டும் என்பது கடவுளினுடைய திட்டம். நீ அந்த வழியில் தான் போக முடியும். இந்த மரக்கட்டை எழுந்து நின்று நான் இப்படி போக கூடாது, நான் அங்க பொருள் ஒரு நாளும் எப்படி சொல்ல முடியாதோ அப்படித்தான் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கை தான் தேர்ந்தெடுக்க முடியாது. நான் இப்படி என்னுடைய 20 வயசுல நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்பே என்று இலக்குவன் சொன்னது போல விதியாவது ஒண்ணாது மாற்றி காட்டுவேன் என்று சொல்லுவதற்கு ஒரு வயது இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் பக்குவம் வருகிற போது நாம் திரும்ப திரும்ப தெரிந்து கொள்ளுகிற பாடம், இது நான் போட்ட திட்டம் அல்ல, இது எனக்கு முன்பே எனக்காக போடப்பட்ட திட்டம். அதிலே நான் நடிக்கிறேன், அந்த வசனத்தை நான் பேசுகிறேன். சாரதா அந்த மனையிலே போய் உட்கார்ந்தது அப்படித்தான். அது ஒரு திட்டம். வெட்கமும் கூச்சமும் நிரம்பிய ஒரு இளம் வங்காள பெண், திருமணமாகி கணவரோடு வாழ வந்திருக்கிற பெண், அவர் பூஜை செய்வதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பலகையிலே போய் உட்கார்ந்து கொண்டாள். அம்பிகை போல நியாசம் என்கின்ற ஒரு சடங்கு, ரொம்ப முக்கியமான சடங்கு. அம்பிகையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் போற்றி வணங்கி புகழ்ந்து பூஜை செய்கின்ற ஒரு சடங்கு. பெருமக்களை, நம்முடைய மதத்திலே இது ஆபாசம், இது ஆபாசம் இல்லை என்று எதுவும் கிடையாது. எல்லாமே அழகின் ஸ்வரூபம் தான், எல்லாமே வணங்கப்பட வேண்டியதுதான். மாலா கணவாயின் வழியாக ஆதிசங்கரர் போய்
கைலாயத்தில் சிவனையும் பார்வதியையும் சந்தித்த நிகழ்வு இந்து சமயத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அங்கே போய் பார்க்கிறார், சிவனை பற்றி பாடிட்டார். பாதாதி கேசம் பாடினாரு, கேசாதி பாதம் பாடினாரு, சிவபெருமான பாடிட்டாரு. அம்பிகை பக்கத்துல இருக்கா, வாய் அடிச்சு போயிட்டாரு. சிவனை பாடிடல, அம்பிகையினுடைய அழகை பாடுவதற்கு எப்படி முடியும்? வார்த்தையே இல்லை அவர்கிட்ட. அப்ப சிவபெருமானே அம்பிகையினுடைய அழகை பாடி அருளி ஆனந்த லகரி, அதை தொடர்ந்து இவர் பாடிய சௌந்தரிய லகரி, இந்த ரெண்டுமா சேர்ந்த 100 பாடல்கள் அம்பிகையினுடைய அழகை சொல்லுகிறது. அவளுடைய அங்கங்களினுடைய அழகு, அதில் பொலிந்திருக்கிற தூய்மை, அதிலே இருக்கிற தாய்மை, அது நமக்கு சொல்லுகின்ற வாழ்க்கையை பற்றிய மகத்தான ஞான விளக்கம். இதுதான் நியாசம். சாரதையினுடைய அங்கங்களை வணங்கி வழிபட்டு குங்குமத்திலே அர்ச்சனை செய்கிறார். சோடச உபச்சாரம்னு சொல்லுவாங்க, 16 வகையான உபச்சாரங்கள். நீங்க பூஜை போது பார்த்திருப்பீங்க. அவளுடைய கால்களிலே செம்பஞ்சு குழம்பை இட்டு விடுகிறார். யாரு? கணவர். அவளுடைய பாதங்களை, கணவருக்கு முன்னாடி பாதங்களை அவள் நீட்டுகிறாள். அவள் செம்பஞ்சு குழம்பை பாதங்களிலே இடுகிறார். மலரினால் அர்ச்சனை செய்கிறார். புதிய ஆடையை அவள் மீது போர்த்தி விடுகின்றார். தூபம் காட்டுகின்றார். நெற்றியிலே குங்குமம் இடுகிறார், சந்தனம் இடுகின்றார். ஊதுவத்தி புகையினாலே அவளுடைய அந்த இருப்பிடத்தை சுத்தமாக்குகின்றார். வாயிலே இனிப்பு, வங்காளிகளுக்கு ரொம்ப பிடித்த பிரசாதம் எப்பவுமே இனிப்பு தான். வாயிலே அந்த இனிப்பை ஊட்டுகின்றார். தாம்பூலத்தை வாயிலே, இதெல்லாம் சோடச உபசாரம். தாம்பூலத்தை மென்று தின்னுகின்றாள் சாரதை. சாப்பிட்ட சிரமம் நீங்குவதற்காக சாமரம் வீசுகின்றார். இறுதியிலே தீபாராதனை நடக்கின்றது. மலர்களால் அவளை அர்ச்சனை செய்து, அழகின் பிறப்பிடமே, இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை உயிர்களையும் படைத்த பிறகும் கன்னிமைத்தன்மை மாறாமல் இருக்கிற சௌந்தரியமே, பிரம்மத்தின் கதவுகளை எனக்காக திறந்து விடு என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவளுடைய பாதங்களிலே விழுகின்றார். அங்கே இருப்பது ஒரு கணவனும் மனைவியுமா? அங்கே இருப்பது அம்பிகையினுடைய பரிபூரண ஸ்வரூபத்திலே இருக்கிற சாரதையும் அவளுடைய பக்தியிலே கரைந்து விழுந்திருக்கின்ற ஒரு பக்தர். 2 பேரும் தன்னை மறந்து அந்த தியான நிலையில இருக்கிறார்கள். சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் அப்படி இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, என்ன இது 2 வரவே இல்லைன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய, ஏன்னா இரவு, இந்த பூஜை நள்ளிரவிலே நடக்கிற பூஜை, எல்லாரும் விலகி செல்லுகிறார்கள். ஆனால் கணவனும் மனைவியுமாக இருக்கின்ற 2 உயிர்கள், கடவுளால் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட 2 புனிதமான நபர்கள், ஒருத்தி தேவியாகவும் ஒருவர் அவளுடைய பக்தனாகவும் அந்த இடத்திலே இருந்து அந்த பரவச நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட விடியற் காலை பொழுதாகிவிட்டது. இப்படித்தான் அந்த ஜூன் 5ஆம் தேதி 1792 அந்த நாள் முடிந்தது. அப்படித்தான். ஆனால் அந்த நாளுக்கு பிறகு இந்த பாரத தேசத்தினுடைய ஆன்மீக பயணத்தின் புது கதவுகள் திறந்து கொண்டன என்று நான் நினைக்கிறேன்.